ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வருகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மகளிர் ஆணையத்தை வந்து திரட்டிக்கிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு இந்த அஞ்சலியோடைய ஆசையை பார்த்தீங்கன்னா தரமட்டமாக ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லப்படும் நம்முடைய இலக்கியம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் ஆணைக்கும் அதே மாதிரி வந்து இந்த போலீஸ்க்கு வந்து நம்மளுடைய இலக்கியம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து உள்ளே வந்தீங்களேன்னு எங்கள் மேலே வந்து எந்த ஒரு தப்புன்னு வந்து உங்களுக்கு தெரியும். அதுவும் மாரி எங்கள் மேலே வந்து தப்புன்னு தெரிச்சு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் கோர்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய இலக்கிய பேசின ஜெனுவினஸ் வந்து புரிஞ்சுக்கிட்ட மகளிர் ஆணையமும் போலீஸும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே வந்து கூட்டு போகிறாங்க. என்னம்மா இப்போ சொல்லுமா, என்னம்மா அப்படி உன் மேலே வந்து நீ வந்து தப்பை கண்டுட்ட, அவளே வந்து அடிபட்டு பாவம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா, ஆனால் வந்து நீ வந்து எவிடன்ஸ் இருக்குது அது இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறியே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. ஆமாம் மேடம், இவன் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ஏமாற்றிருக்கா, அதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட வந்து இருக்குது, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டக்கூடாதுன்னு நினச்சி சொல்லி புரிய வைக்கலான்னு, ஆனால் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, அதனால தான் இந்த ஆதாரத்தை வந்து காட்ட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியா வந்து அந்த மொபைலை வந்து எடுத்து மகளிர் ஆணையத்து கையிலையும் போலீஸ் கையிலையும் வந்து காட்டுறாங்க. அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நம்முடைய மகளிர் ஆணையமும் நம்முடைய போலீஸும் பார்த்தீங்கன்னா ஆடி போயிட்டு இருந்தாலும் சொல்ல முடியும். அப்படி என்னடா அந்த விஷயத்தில் பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஞ்சலியை வந்து அவளவே தன்னைத்தானே வந்து அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு கையெல்லாம் வந்து கிழிச்சிக்கிட்டு தேவையில்லாத வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னை வந்து என் ஹஸ்பண்டோட குடும்பம் தான் வந்து அடித்து துன்புறுத்துனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து நம்ம இலக்கியா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த அஞ்சலி வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு துரத்துனால வந்து இவ ஏதாவது பெருசாக பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்முடைய இலக்கியா வந்து இவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டதுனால பார்த்திங்கன்னா வசமாக வந்து இந்த வீடியோவை வச்சு அவங்கள வந்து எங்கள் மேலே எந்த ஒரு தப்பு நடத்த வந்து நம்முடைய இலக்கியம் வந்து புரிய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்மா இது, நீயே உன்னை வந்து காயப்படுத்திக்கிட்டே தேவையில்லாத வந்து ஒரு நல்ல ஆட்கள் மேலே வந்து பழிய போடுறியே, இது வந்து நியாயமா, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. மேடம் அதெல்லாம் வந்து மாஃபிங் பண்ணியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லி, என்ன மாஃபிங் நோஃபிங்னு இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரிஜினல் இது மாஃபிங் எதுன்னு எங்களுக்கு வந்து தெரியாதா, உன்னெல்லாம் வந்து பொழக்க வேண்டிய விஷயத்தில் வந்து பொழக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நம்முடைய மகளிர் அணி தலைவியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா மேடம் இவளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு நான் லாடம் கட்டவா அப்படின்ற மாதிரி கேட்குது. கண்டிப்பாக மேடம் நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டு இவளை வந்து லாடம் கட்டினா தான் வந்து திருந்துவா, இவ வந்து இது மட்டும் இந்த தப்பு மட்டும் இல்லை நிறைய தப்பு பண்ணியிருக்கா, இவ சொல்கிறத பார்த்தா இவளை நம்பி எந்த ஒரு ஆணையமும் பின்னாடி போனால் கடைசியில் வந்து அவமானப்பட்டு தான் வந்து வரணும், இவ வந்து வேறு எந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது, அடிப்பட்டு நாய் மாதிரி வந்து வீட்டிலேயே இருக்கணும், இவளெல்லாம் வந்து எதுக்கு தான் வந்து பெத்தாளோ தெரியல, பெத்தவளும் அப்படி தான் இருக்கா, பக்கம் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கா சொல்லி மகளை வந்து திருத்தலான்றதுல மகளுக்கு வந்து ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து 2 பேருமே வந்து அசிங்கமாக திட்டி போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலியும் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து இழுத்துட்டு வந்து போகிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா அடங்கு ஒப்புறானே, இவ வந்து போகிற போக பார்த்தா வந்து இவளே வந்து செத்துட்டு நம்ம மேலே வந்து பழியை எழுதி வச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்மளெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பி கழித்திங்க வச்சிருவா போல இருக்கு, அவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்காளியே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இலக்கியா நீ மட்டும் இல்லைனா நாங்கள்லாம் வந்து அவ்வளோதான் அப்படின்றாங்க. அந்த ஆணையமும் பார்த்தீங்கன்னா நல்லவங்க மேலே வந்து கேஸ் போட பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியும் சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வேறு பெரிய எபிசோட் என்ன நடக்குது இந்த வீடியோஸில் மறக்காது சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.